வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்கால அவர் தானே எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்நேரத்துக்கு அப்படியே சும்மா பூகம் மாதிரி வெடிச்சுன்னு இருக்கோம். கௌதம் கிட்ட போயிட்டு அப்படியே சும்மா கார்த்தி லெப்ட் ரைட்டுன்னு வாங்கி வர போறான். இதுக்கு மேல கௌதம் விஷயமே வேணாண்டா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓடி வந்துட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி நினைச்சுன்னு இருக்காங்க. அதே போலதான் அங்கேயும் நடக்குது. கௌதம் அந்த பத்திரத்தை வாங்கி பார்த்ததும், நீ எனக்கு அண்ணனே இல்ல, நீ வந்து கரெக்டா ஜானகிக்கு புள்ளியே இல்ல, வெங்கட்ராமன் புள்ள இல்ல, இந்த சொத்துக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, இத்தனை நாள் ஓசியில உட்காந்து நான் தின்னதுக்கு இதன ஒரு தொகை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சிருக்கு. இப்படிக்கு கார்த்தியின் கீழே போட்டு வச்சிருக்கு. அதை பார்த்ததும் செம்ம கட்டுப்பாயிடுறாங்க. உடனே டேய் நீ எல்லாம் ஒரு தம்பியாடா, இந்த மாதிரி ஈன புத்தியோட கிடையாடா, இந்த சொத்து எல்லாமே நான் தானா சம்பாதிச்சேன், ஆனா இப்ப நீ எந்த மாதிரி எல்லாம் பேசுற பாத்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அண்ணா இது எதுவுமே எனக்கு தெரியாது அண்ணா, இது எதுவுமே நான் பண்ணல அண்ணா, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதெல்லாம் நம்பறதுக்கு என்ன பார்த்தா நான் முட்டா பாய் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இந்த பிரச்சனை மேல மேல ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு போயினே இருக்குங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியல. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயினே இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்கல்ல, அவங்க தானே கார்த்திக் போன் பண்றாங்க. என்ன கார்த்திக் என்ன ஆச்சு, அஞ்சலி ஏதோ சொல்லிருந்தா லூசு மாதிரி நீ ஏதோ போய் கௌதம் கிட்ட போயிருந்தா, கௌதம் கிட்ட வந்து இந்த மாதிரி சொத்தெல்லாம் என்னது, சொத்துல உனக்கு எந்த பங்கு இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்கேன், அந்த சொத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்றா, இது எல்லாமே என் பிள்ளை, இது கௌதம் சம்பாரிச்சது அப்படி இப்படின்னு சொல்ல, அம்மா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, நாங்க டைப் பண்ணி வச்சதே வேற அப்படின்னு சொல்ல, உடனே அஞ்சலி மேல சந்தேகம் வருது நம்ம பைரவிக்கு. அதே சமயத்துல அஞ்சலிக்கு போன் பண்ணி கேட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கே திடீர்னு போன் பண்றான். எஸ்எஸ்கே கிட்ட, எஸ்எஸ்கேப்பா நீங்க சொன்ன மாதிரியே பத்திரத்தை மாத்தி அமைச்சிட்டேன், இப்போ வந்து கார்த்திக் கௌதம் கிட்ட கொடுத்துருப்பான், கௌதம் கேட்கற கேள்வியில அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வர போறான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ஜானகி பின்னாடி ஒட்டு கேத்துறான். உடனே அசாது இல்ல கரெக்டா அந்த பக்கம் ஜன்னல நல்லாவே தெரியுது ஜானகி நின்னுக்கிறது. அதை பாத்துறாங்க. ஐயோ என்னடா இது, நம்ம அத்தை பின்னாடி நின்று இருக்காங்களே, இப்ப எதனா அப்படியே பிளேட்டை மாத்தி போடணுமே, இப்படியெல்லாம் நம்ம ஆசைப்பட்டோம், ஆனா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அவங்க சொத்தை எடுக்கிறதா தான் நாம என்ன பண்ண முடியும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டா மாத்திடுறாங்க. இது எல்லாமே ஒரு நேரத்துல உண்மை வெளிக்கு வரும். அந்த சமயத்துல மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்க போது அப்படியே சும்மா நம்ம அஞ்சலி வீட்டை விட்டு துரத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை ஓடுன்னு இருக்கு. அதே சமயத்துல கரெக்டா நம்ம எனக்கு அது கார்த்திக்கு எதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, கண்டிப்பா அஞ்சலி தான் பண்ணிருப்பா, நீங்க எதுக்கும் உக்காந்து நீங்க கார்த்தி கூட சண்டை போடாதீங்க, கார்த்தி எல்லாம் நல்ல பையன், கார்த்தி உங்க மேல உயிரே வச்சுன்னு இருக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அஞ்சலி தான் சதி வேலை செஞ்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஆமா அண்ணன் வந்து என்னடானா ஒரேடியா எல்லாத்தையும் எழுதி கொடுன்னு சொல்லிட்டு அங்க யாருக்கும் தெரியாம அங்க நின்று வாங்கிட்டு போனோம், எங்க நான் என்னன்னா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா அண்ணா வந்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி போறது, நீ உன் பொண்டாட்டி வந்து நீ அங்க காரணே நின்று உன் பொண்டாட்டி மட்டும் வந்து என்னன்னு வாங்கிட்டு போனாலே அப்படின்னு சொல்ல, உடனே அப்பதான் யோசிக்கிறாங்க, ஓ அண்ணு அஞ்சலி இந்த பக்கம் வந்தா இல்ல, இங்கதான் நான் வந்து நின்றமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஞாபகம் வருது, பட் பாவி எல்லாத்துக்கும் காரணம் நீதான் இன்னியும் காரணம்னு பிரிக்கிறதுக்கான சதிகாரியா, உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னை வந்து மவளை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல அந்த இடத்த விட்டு கார்த்திக் கிளம்புறதும் கௌதம் கிட்ட சொல்லிட்டு தான், நீங்க இல்லாத சொத்து யாருக்குமே தேவையில்ல, இப்ப இதை போய் நான் யாருக்குன்னு எழுதி கொடுத்தேன் அனாதாசிரமத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கர், டாடா.